நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்தவுள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்தவுள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே ஃபீபா நேயர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து திருமறை செய்திகளை நாம் கற்று வருகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 14 வாக்கியங்களை கவனமாக நிதானமாக வாசித்து பாருங்கள். தாவீது சவுல் ராஜாவுக்கு தப்பி ஓடுகிற அந்த சூழ்நிலையில் நடந்த சம்பவங்கள் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால் ஆன் த ரன் என்று சொல்லி இந்த செய்திக்கு தலைப்பிடலாம். ஓடுகிற அந்த ஓட்ட பாதையிலே நடந்த சம்பவங்கள். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் தாவீது தப்பி ஓடுகையில் தாவீது 2 இடங்களுக்கு சென்றார். முதல் இடம் நோப் என்பது, 2வது இடம் காத் என்பது. காத் என்கிற ராஜாவிடத்திலே அவன் சென்றான் என்று திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நோப்புக்கு சென்ற இடத்திலே தாவீதின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை நான் விளக்க விரும்புகிறேன். 21ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். தாவீது நோபில் இருக்கின்ற ஆசாரியனாகிய அகிமேல் இடத்திலே போனான். தாவீது அசாதாரணமான சூழ்நிலையில் சரியான இடத்துக்கு சென்றான். அதாவது தேவனுடைய வீட்டுக்கு சென்றான். நோப்பு பிரதான ஆசாரியனாகிய அகிமேலைக்கு வசித்து வந்த இடம். நோப் எருசலேமுக்கு அருகில் அமைந்த இடம், அதாவது கிபியாவுக்கு தெற்கே அமைந்த இடம். ஆகவே கிபியாவில் தான் சவுல் ராஜா வசித்து வருகிறார். அங்கிருந்துதான் ஆண்டு வருகிறார். முதலாவது நோப்பிலே தாவீதின் நிலையை நான் விளக்க விரும்புகிறேன். இந்த இடத்திலே தாவீது பிரதான ஆசாரியனாகிய அகிமேலேக்கை வஞ்சித்தான். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1-9 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். தாவீது பிரதான ஆசாரியனை வஞ்சித்தது இந்த திருமறை பகுதியிலே கூறப்படுகிறது. பல சமயங்களிலே தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள் மக்களை வஞ்சிப்பார்கள். இங்கு பாருங்கள், எதிர்கால ராஜாவாய் மாறப்போகிற தாவீது பிரதான ஆசாரியனை அவன் வஞ்சித்த அந்த சூழ்நிலை விளக்கப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய இந்த வஞ்சிக்கு தன்மை எதிர்காலத்திலே தாவீதின் வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, அந்த பிரதான ஆசாரியனுடைய வாழ்விலும் அநேக விளைவுகளை உண்டு பண்ணியது எனலாம். தாவீது தனிமையாக வருவதை கண்ட அகிமேலேக்கு என்ற அந்த ஆசாரியன் நடுக்கத்தோடு தாவீதை எதிர்கொண்டு செல்கிறான். ஆசாரியனுக்கு புரிகிறது, ஏதோ ஒரு தவறு நடக்கின்றது என்று. ஒருவரும் உம்மோடு கூட வரவில்லை என்று சொல்கிறார். ஒருவரும் உம்மோடு கூட வராமல் நீர் ஒண்டியாய் இருப்பது என்ன என்று வினாவுகின்றார். தாவீது தனிமையாய் வருவது வித்தியாசமாயிருக்கிறது. ஆனால் அது ஆபத்தான ஒரு காரியமாகும். ஒருவேளை தாவீது சவுல் ராஜாவுக்கு தப்பி வந்த அந்த சூழ்நிலையில் சோர்ந்து களைத்து அவன் மிகவும் அழுததினாலே அவன் முகத்திலே சோர்வு காணப்பட்டிருக்கலாம். ஆனால் திருமறையிலே அது சொல்லப்படவில்லை. அங்கே இந்த பகுதியை வாசித்தால் தாவீது எவ்வாறு வஞ்சித்தான்? த ப்ராப்ளம் வித் லையிங் என்று சொல்லலாம். அதாவது அவன் பொய் சொல்ல ஆரம்பித்தான். 1, 2, 3 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். தாவீது பிரதான ஆசாரியனிடத்தில் பொய் கூறுகின்றார். ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவருக்கும் அறியாது இருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று நான் சேவருக்கு சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லுகிறான் தாவீது. இத்தனை காரியங்களும் பொய்யாகும். 1 சாமுவேல் 21:2 பாருங்கள். இந்த பகுதி அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தாவீது ஆசாரியனிடத்திலே சென்றதற்கு காரணம் என்ன? தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையிலே தப்பி ஓடுகிற அந்த ஆபத்தான சூழ்நிலையில் தாவீதினுடைய தரம், அவன் ஆன்மீக நிலைப்பாடெல்லாம் அங்கு வழுவி கொண்டு போகிறது அல்லது சரிந்து கொண்டு போகிறது என்றால் அது மிகைப்படாது. தாவீதுக்கு இப்போது பல தேவைகள் உண்டு.
முதலாவது தேவை, அவன் தனித்தவனாய் வருகிறான். ஆகவே அவனுக்கு ஒரு ஐக்கியம் தேவை. சாமுவேலிடத்தில் அவன் போயிருக்கலாம், ஆனா இப்பொழுது அவன் ஆசாரியன் இடத்திலே, அதாவது தேவனுடைய வீடு இருக்கிற இடத்துக்கு வருகிறான். தாவீதுக்கு இன்னொன்று தேவை, அவனுக்கு ஆகாரம் தேவையா இருக்கிறது. தாவீதுக்கு இன்னொன்று தேவை, ஆயுதம் தேவைப்பட்டது. ஆகவே தன் தேவைகளுக்காக பிரதான ஆசாரியனிடத்திலே அவன் பொய் சொல்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மிடத்திலே பலர் பொய் சொல்வதற்கு காரணம் என்ன? அநேக விதமான தேவைகளின் அழுத்தங்கள் என்று சொன்னால் மிகைப்படாது. தாவீது சவுல் வாழ்வையும் நாம் திருமுறையிலே படித்தால் அநேக தடவைகள் சவுலும் தாவீதும் பல்வேறு விதமான பொய்களை கூறியிருக்கின்ற நிகழ்ச்சிகளை திருமுறையிலே படித்துள்ளோம். தாவீது, யோனத்தான், அங்கே மீகாள் தன்னை காப்பாற்றுவதற்கும் அல்லது பிறரை காப்பாற்றுவதற்கு பொய் கூறியிருக்கிறார்கள். அசாதாரணமான சூழ்நிலையில் மக்கள் பொய் கூறியிருக்கிறதை வேதாமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொய் கூறுவதை அங்கே வேதவசனம் ஆதரிக்கவில்லை அல்லது அங்கீகரிக்கவில்லை. அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. பொய் என்பது பொய்தான். பொய் நல்ல நோக்கத்திற்காக கூறப்பட்டாலும், அதாவது குட் மோட்டிவ்ஸ், அது பொய்தான். பிறரை காப்பாற்ற முற்பட்டாலும் அது பொய்தான். பொய் கூறப்பட்ட சம்பவங்கள் வேதாமத்திலே கூறப்பட்டதனால் பொய்யை தேவனும் தேவனுடைய வார்த்தையும் அங்கீகரிக்கிறது என்று நீங்கள் எண்ண வேண்டாம். வேதாகமம் உண்மையான ஒரு புஸ்தகமாகும். ஒவ்வொரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையின் நல்ல காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கும். வீழ்ச்சிகளும் பலவீனங்களும் அவருடைய மாறுபாடுவைகளும் அங்கு சொல்லப்பட்டிருக்கும். இங்கே தாவீதின் பொய் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு பொய்களை பயன்படுத்துகிறோம்? பொய்க்கு பிதா யார் என்றால் பிசாசு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன? அவர் சத்தியம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே பொய்கள் வராதபடி விழிப்பாயிருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே சிறந்த வாழ்க்கை அவனுடைய வாழ்விலே காணப்பட்டது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த பொய்யும் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்ட வாழ்க்கை அவனுடைய உண்மையான யதார்த்தமான வெளிப்படையான ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தாவீதின் வாழ்வின் அந்த பலவீனத்தை, வீழ்ச்சியை திருமுறையானது அது பதிவு செய்ய அது மறுக்கவில்லை, மறைக்கவில்லை. அருமையான சோதனை காலத்திலே பொய்களை கூறுகிற நிலையிலே நாம் மாட்டிக்கொள்கிறோம். தாவீதும் இதே போலத்தான் பொய்யிலே மாட்டிக்கொண்டார். இந்த பொய்யானது எவ்வளவு பெரிய விளைவுகளை உண்டு பண்ணியது என்பதை அடுத்த அதிகாரங்களிலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. சவுலுக்கும் தாவீதுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த காரியங்களிலே சிக்கி கொள்ளாதபடி இப்படி தாவீது பொய் சொல்லியிருக்கலாம். அல்லது சவுல் ராஜாவுக்கும் தனக்கு இடையில ஏற்பட்ட இந்த மோதல்கள், இந்த சூழ்ச்சிகள், இந்த நெருக்கடிகள், இதிலே பிரதான ஆசாரியன் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி தாவீது நடந்திருக்கலாம். இப்படி தாவீதினுடைய எண்ணம் தவறாய் போய்விட்டது. ஏனென்றால் இந்த நிகழ்வு எல்லாமே பின்னாலே சவுல் ராஜாவுக்கு தெரிய ஆரம்பித்தது. அருமையானவர்களே, இந்த தாவீதின் பொய் கூறுவது தேவன் மேல் தாவீது வைத்த நம்பிக்கையிலே அங்கு சிதைவாகும், தடுமாற்றமாகும். இதை ஒரு நம்பிக்கை குறைவாகவே நாம் சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த தாவீதின் பொய்யானது லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இன் காட் என்று சொல்லலாம். தேவன் மேல் வைத்த அந்த நம்பிக்கையினுடைய அந்த தரம் குறைந்ததாக நாம் கருதலாம். அருமையானவர்களே, பொய்யினாலே அநேக பின்விளைவுகள் உண்டு. பொய்யானது புது பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். தாவீது ஆசாரியத்தில் பொய் சொன்னான். இது இந்த ஆசாரியனுக்கு மாத்திரமல்ல, மற்ற ஆசாரிய குடும்பத்தினுடைய உயிருக்கு அது ஆபத்தாய் முடிந்தது. அருமையானவர்களே, தாவீது பொய் சொன்னான், அதை நான் விளக்கினேன். அடுத்ததாக தாவீது ஆகாரத்தை, அப்பத்தை கேட்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3 பாருங்கள். இப்பொழுது உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும்
என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றார். 1 சாமுவேல் புஸ்தகம் 21:3 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆகாரத்தை கேட்கிறார். ஒருவேளை இந்த வனாந்தரமான அல்லது இந்த உபத்திரமான பாதையிலே அவனுக்கு ஆகாரம் கிடையாமல் தனிமையாய் வந்ததினாலே தன்னுடைய சரீர பலத்துக்காக ஆகாரம் கேட்கலாம். தாவீது இங்கு அப்பம் கேட்கிறார். ஆசாரியர்கள் தேவ சமூகத்திலே பரிசுத்த அப்பத்தை வைப்பார்கள். இந்த அப்பத்தை ஆசாரிய குடும்பத்தார் மாத்திரமே சாப்பிடுவார்கள். இது பழைய ஏற்பாட்டிலும் கூட அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராம் புஸ்தகம் 24 5-9 வரை நான் வாசிக்க முடிகிறது. இந்த புதிய அப்பங்கள் வைக்கப்படும் போது பழைய அப்பங்களை எடுத்து விடுவார்கள். அப்படி எடுக்கும்போது பழைய அப்பங்கள் சாதாரண அப்பங்களாக மாறிவிடும். அந்த சாதாரண அப்பங்களாக இருந்தாலும் ஆசாரிய குடும்பத்தை தவிர வேறு யாரும் சாப்பிட முடியாது. அந்த 12 அப்பங்களும் ஒவ்வொரு பக்கத்திலே 6 வைக்கப்படும். இந்த 12 அப்பங்களும் யாருக்கு அடையாளம் என்றால் இஸ்ரவேல் ஜனத்துடைய 12 கோத்திரங்களுக்கு அடையாளங்களாக அது காணப்படும். அருமையானவர்களே, இந்த அப்பத்தை அவன் கேட்கவில்லை, அப்பத்தை தாரும் என்றான். அப்போதான் ஆசாரியன் சொன்னான், தேவ சமூகத்து அப்பங்களை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது சொல்கிறான், புதிய அப்பங்கள் வைக்கப்பட்டதனாலே இது சாதாரணமாய் மாறிவிடுமே என்று சொன்னான். பாருங்கள், இந்த இடத்திலே தேவனுடைய ஒழுங்கு என்ன? ஆசாரிகள் மாத்திரமே சாப்பிட வேண்டும். ஆனால் இந்த ஆசாரியனாகிய இந்த மனிதன் தாவீது மேல் வைத்த அன்பினாலே, மன தயவினாலே, அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த சாதாரண அப்பங்களை எடுத்து தாவீது கொடுத்தான். ஆனால் கொடுப்பதற்கு முன்பு சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் என்றால், ஸ்திரீகளிடத்தில் மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது தாவீது சொல்கிறார், நான் புறப்படும் முன் நேற்றும் முந்தின நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விலக்கமாயிருந்தார்கள், வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது என்றான். இந்த இடத்துல தாவீது தனியாய் வருகிறான். அவன் இன்னொரு பொய் சொல்கிறான், என்னுடைய வாலிபர்கள் சுத்தமாய் இருந்தார்கள் என்று கூறுகிறான். இந்த திருமறை பகுதியிலே அவன் வாலிபர்கள் அவனோடு வந்ததாக காணப்படவில்லை, தனிமையாய் வருகிறான். அருமையானவர்களே, பரிசுத்தமாக இருந்தால் இந்த தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட அந்த பழைய அப்பங்களாகிய சாதாரண அப்பத்தை நான் தருகிறேன் என்று சொன்னார். ஆகவே தேவ சமூகத்திலே நாம் பந்தி இருக்கும் பொழுது அங்கு பரிசுத்தம் எப்படி காணப்பட வேண்டும் என்பது அங்கு கோடியிடப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய திருவிருந்திலே நாம் கலந்து கொள்ளும்போது எத்தகைய ஆயத்தத்தோடு பண்ணுகிறோம்? நம்மை ஆராய்ந்து பார்க்கிறோமா? நம்முடைய தவறுகளை புரிந்திருக்கிறோமா? நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்திருக்கிறோமா? மற்றவர்களோடு ஒப்புரவாகாத தன்மையை எண்ணி அவளோடு ஒப்புரவாகி இருக்கிறோமா? நம்மை தகுதியற்றவர்கள் என்று புரிந்து நம்மை ஆயத்தப்படுத்துகிறோமா? திருவிருந்தையை கொடுக்கவோ திருவிருந்தை பெற்றுக்கொள்ளவையோ எவருக்கும் தகுதி இல்லை. ஆனால் தகுதியற்ற நம்மை கிறிஸ்துவின் தகுதியின் அடிப்படையிலே அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்திலே அந்த ஆசாரியன் இவருக்கு அந்த அப்பங்களை கொடுக்கிறான். அருமையானவர்களே, இந்த திருமறை பகுதியை நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் கூட மத்தேயு 12:1-7 வரை அவர் சுட்டி காண்பிக்கிறார். ஆசாரியன் கட்டளையை காட்டிலும் மனித அடிப்படையிலே அந்த பிரதான ஆசாரியன் தாவீதிடத்திலே செயல்பட்டதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். மத்தேயு 12:1-7 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். பயிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள் ஓய்வு நாளிலே சீடர்கள். இதை அநேகர் கண்டனம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஆசாரிகள் மாத்திரம் புசிக்க முடிகிற அந்த அப்பத்தை தாவீதோடு இருந்தவர்களும் புசித்தார்களே என்று சொல்கிறார். இந்த இடத்திலே வாசிக்கும் பொழுது தாவீதோடு அவன் நண்பர்களும் வாலிபர்கள் இருந்ததை நாம் புரியலாம். ஆனால் அந்த பகுதியிலே அப்படி அல்ல. அருமையானவர்களே, கற்பனைகளை காட்டிலும் அன்பு, மனதுருக்கம், இரக்கம் என்பதை ஆண்டவர் மத்தேயு 12:1-7 சொல்கிறார்.
கற்பனையை காட்டிலும் பெரியவராகிய ஆண்டவர் தாமே என்பதை சுட்டி காண்பிக்கிறார். ஆசாரியர்கள் ஓய்வு நாளிலே வேலை செய்கிறார்கள், அது எப்படி சரி என்று சொல்லி அவர் வினாவி அதையும் அவர் நியாயப்படுத்துகிறார். ஆகவே பலியை காட்டிலும் இரக்கமே முக்கியம் என்பதை சுட்டி காண்பிக்கிறார். முதலாவதாக இந்த தாவீது ஆசாரியனிடத்திலே அவன் பொய் சொன்னான். இரண்டாவதாக தாவீது அப்பத்தை கேட்டான் என்பதை இந்த பகுதியிலே கற்றுக்கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக தாவீது ஆசாரியனிடத்திலே பட்டயத்தை கேட்கிறான். 1 சாமுவேல் 21:8 பாருங்கள். தாவீது பிரதான ஆசாரியனை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியாயிலும் பட்டயமாயிலும் இல்லையோ என்று கேட்டான். ஆசாரியனிடத்திலே பட்டயமும் ஈட்டியும் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் ராஜாவின் காரியமாக நான் அவசரமாக வந்தபடியால் என் பட்டயத்தை ஆயிலும் என் ஆயுதத்தை ஆயிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்று சொன்னான். அங்கே 9வது வாக்கியத்தில் 21:9 பாருங்கள். அதற்கு ஆசாரியன், நீர் அங்கே அந்த ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தீனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்தின் பின்னாக ஒரு புடவிலே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போகும், அதுவே அல்லாமல் வேறொரு பட்டயம் இல்லை என்றான். அப்பொழுது தாவீது அதற்கு நிகரானது ஒன்றுமில்லை என்று சொல்கிறான். 1 சாமுவேல் 17:54 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கோலியாத்தின் ஆயுதங்களையோ தன் கூடாரத்தில் வைத்தான், அது தேவனுடைய வீட்டிலே அங்கே ஏபோத்தினாலே அங்கே வைக்கப்பட்டதை சுருட்டி வைக்கப்பட்டதை அந்த திருமறை பகுதியிலே வாசிக்க முடிகிறது. ஆனால் இங்கே 1 சாமுவேல் 21:9 தேவனுடைய வீட்டிலே வைக்கப்பட்டது என்று பொருளை கொள்கிறோம். பொருள் என்ன? தாவீது தேவனுடைய வீட்டை தன்னுடைய வீடாக எண்ணி செயல்பட்டதை இங்கு பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்த ஆசாரின் இடத்திலே தாவீது முதலாவது பொய் சொன்னான், இரண்டாவது ஆகாரம் கேட்டான், மூன்றாவது பட்டயத்தை கேட்டான். அதை அவன் எடுத்து கொடுத்தான். ஆசாரியன் பெற்றுக்கொண்டு செல்கிறான். கர்த்தருக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த திருமறை பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல படிப்பினைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே இந்த தாவீதின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன? தேவனுடைய வீட்டிலே அவன் பொய் சொன்னதை நாம் காண்கிறோம். தேவனுடைய வீட்டிலே அவன் ஆகாரத்தை பெற்றுக்கொண்டதை காண்கிறோம். தேவனுடைய வீட்டிலே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் பட்டயத்தை பெற்றுக்கொண்டதை நாம் காண முடிகிறது. ஆகவே தாவீது அங்கு சவுல் ராஜாவிடத்திலிருந்து தப்பி ஓடும் பொழுது அவன் செய்த ஒரு காரியம் என்ன? முதல் காரியம், தேவனுடைய வீட்டுக்கு சென்றான். அருமையானவர்களே, ஆபத்துகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், விரோதிகள் உங்களை பின்தொடரும் போது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? தேவ சமூகத்துக்கு செல்லுங்கள். தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரச் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். எசேக்கியா ராஜாவை பாருங்கள். அங்கு எதிரி ராஜா முற்றுகையிட்ட பொழுது அவனுக்கு விரோதமான கடிதங்களை, பரியாச வார்த்தைகள் உள்ள கடிதங்களை எழுதி அனுப்பிய போது அந்த கடிதங்களை எடுத்துக்கொண்டு அந்த அருமையான எசேக்கியா ராஜா தேவ சன்னிதானத்தில் சென்று அவன் ஜெபித்த போது அவனுக்காக ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் எதிரிகளை மடங்கடித்தார். அருமையானவர்களே, தேவ சமூகம் என்பது நமக்கு சொந்த வீடாகும். தேவனுடைய சமூகத்தில் தரித்து இருப்பது ஆசீர்வாதமான ஒரு காரியமாகும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நெருக்க வரும்போது மனிதர்களை நோக்கி ஓடுகிறோம், அதிகாரிகளை நோக்கி ஓடுகிறோம், அல்லது பலம் படைத்தவர்களை நோக்கி ஓடுகிறோம், அல்லது பணம் படைத்தவர்களை நோக்கி ஓடுகிறோம், அல்லது பலசாலிகளை பார்த்து ஓடுகிறோம். ஆனால் இவைகளெல்லாம் ஒரு நாளிலே நம்மை காலை வாரி விடுகிற நிலையிலே மாறிவிடுகிறது. நாம் ஓட வேண்டிய ஒரு இடம் என்ன? ஆண்டவருடைய சமூகம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை வருகிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆதியாமத்திலே யாக்கோபு என்பவன் தன்னுடைய மாமனுக்கு தப்பி வருகிறான்.
தன் சகோதரனை சந்திக்க வேண்டிய நிலைமை, யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையிலே எல்லாரையும் அக்கறைப்படுத்திவிட்டு தனித்து போராடுகிறார். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை என்று போராடினான். ஆண்டவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். அவன் அங்கு பொய் சொல்லவில்லை. அவன் யாக்கோபு என்று சொன்னான். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தகப்பனிடத்திலே தன் சகோதரனைப் போல ஆடை அணிந்து கொண்டு அவன் நிற்கிறான். தகப்பன் கேட்கிறான். சத்தமானது யாக்கோபின் சத்தம், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொன்ன பொழுது தான் யாக்கோபு என்று சொல்லாமல் ஏசா என்று சொன்னான். அந்த இடத்திலே போய் சொன்னான். ஆனால் இந்த தேவனே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை என்று யாப்போக்கு ஆற்றங்கரையிலே அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? அவனால் மறுக்க முடியவில்லை, மறைக்க முடியவில்லை. அவன் தன் பேர் யாக்கோபு என்றான். அந்த இடத்திலே அவனை ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, தேவ சமூகத்துக்கு செல்லும் பொழுது நம்மை உண்மை தன்மையோடு ஜெபிக்க வேண்டும். இங்கே தாவீது ஆசாரியனுடைய இடத்துக்கு சென்றபோது அவன் உண்மை தன்மையோடு பேசவில்லை, உண்மை தன்மையோடு உரையாடவில்லை. அவன் தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக பொய்களை அவிழ்த்து விட்டதை நாம் காண முடிகிறது. தேவ சமூகத்திலே பொய் சொல்வது நல்லதல்ல. தேவ சமூகத்திலே உண்மையை மறைப்பது நல்லதல்ல. தேவ சமூகத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படையாய் பேசுவது ஒரு நல்ல காரியமாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்திலே தாவீது பொய் சொன்னான். நாம் பொய் சொல்லாதபடி தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் மாத்திரமல்ல, மனிதர்கள் மத்தியிலும் பொய்களை ஊதாதபடி, பொய்களை பயன்படுத்தாதபடி நம்முடைய வாழ்க்கையை எச்சரிக்கை இருக்க வேண்டும். சிலர் சொல்வார்கள், பொய்களை ஒயிட் லை என்பார்கள். அதுவும் பொய்தான். பொய்யினாலே நாம் எவ்வளவு கரைபட்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய நாவுக்கு காவல் வையும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படும். இரண்டாவதாக, அவன் பிரதான ஆசாரியனிடத்திலே அப்பங்களை கேட்டான். அதே போல நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் வைக்க நாம் மறுக்க கூடாது, மறைக்க கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாம் வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக நமக்கு கிரியை செய்கிற ஆண்டவர். ஆகவே நம்முடைய பரம தந்தையினிடத்தில் போய் நம்முடைய தேவைகளை சொல்லும் பொழுது, ஆகாரங்களை காக்கைகளுக்கு கொடுக்கிற தேவன், அதே தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தவர், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே மன்னா வைத்து போஷித்தவர், இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருப்பதினாலே அவரை நம்பி நம்முடைய தேவைகளை சொல்லும் பொழுது அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அசாதாரண முறையிலே நம்முடைய தேவையை சந்திப்பார். பாருங்கள், தேவ சமூகத்தின் அப்பங்களை அந்த தாவீதுக்கு அந்த ஆசாரியன் கொடுத்தார். அருமையானே, ஒரு அருமையான குறைய இனத்து பெண் தன் மகளுக்காக, அவள் வேண்டுதலுக்காக, விடுதலைக்காக ஆண்டவரிடத்தில் வரும்போது மௌனமாயிருந்தார் ஆண்டவர். பிற்பாடு சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போக முடியாது என்றார். இதோ நான் இஸ்ரவேலுக்காக அனுப்பப்பட்டவனே தவிர மற்றவர்களுக்கு அனுப்பப்படவில்லை என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் அந்த பெண் தொடர்ந்து போராடிய போது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தார், தெய்வீக சுகத்தை கொடுத்தார். அந்த பெண் விடுதலை செய்யப்பட்டாள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே பட்டயத்தை அவன் பெற்றுக்கொண்டான். நமக்கு ஆண்டவர் கொடுத்த பட்டயம் அது வார்த்தை என்கிற பட்டயம். அந்த பட்டயத்தை பெற்றுக்கொள்வோமானால் தேவன் வல்லமையாக நம் வாழ்க்கையிலே செயல்படுவார். ஆகவே தாவீது சவுலுக்கு தப்பி ஆசானிடத்தில் போனதை நாம் கற்றுக்கொண்டோம். நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான திருமறை பகுதிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தாவீது பிரதான ஆசாரியனிடத்திலே சென்று தன்னுடைய அப்பத்துக்காக, ஆயுதத்துக்காக வேண்டியதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் நீர்தான். உம்மிடத்திலே தாவீதை போல பொய் சொல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆனால் தாவீதை போல தேவைகளையும் பட்டயத்தையும்
அவரிடத்தில் கிருபையாய் பெற்றுக்கொள்ள பலந்தாரும். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.